பொறுமையாக நிதானமாக மூச்சு பயிற்சி செய்யும்போது, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, யோகா எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யும் போது முழுவதுமாக அந்த லங்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நல்ல மூச்சை இழுத்து பொறுமையாக விடும் போது அந்த காற்றுப்பைகள் உள்ளார அவ்வளவும் ஆக்சிஜன் உள்ளார போய் நச்சு காற்று ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே வரும். மேலாப்பில் நம்ம மட்டும் மூச்சு இழுத்து இழுத்து விடும் போது லங்ஸ் முழுவதுமாக செயல்படாத போது நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த லங்ஸு தாங்கிறதில்ல, நுரையீரல் தாங்கிறதில்ல. அதனால தான் அடிக்கடி அந்த செயல்பட மறுக்குது. இப்போ ஒரு நம்பிக்கையாக சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு மனிதர் பிறக்கும் போது இத்தனை தடவை மூச்சு இழுத்து விட்டாங்க அப்படிங்கிறது எழுதப்பட்டு வந்திருக்கும் விதி அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பல கோடி அளவு நேரம் நம்ம மூச்சு விடுற மாதிரி மூச்சு விடுறது இழுத்து விடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நிதானமாக மூச்சு விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போது நம்ம ஆயுள்